ஆச்சு? சரி ஃபீல் பண்ணாத. அம்மா இல்லாத கஷ்டம் எனக்கும் தெரியும். எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. அவங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே பெரிய பிரச்சனைனா மாஸ்டர் நாளா ஊரில் இருக்க மாட்டார். ஒரு வேலை விஷயமா வெளியூர் போகிறாரு. மாஸ்டர் இல்லாததால மாமா பழைய மாதிரி இருக்க மாட்டோம். ஏன் மாமா நல்லா எல்லாத்தையும் நல்லா பேசுறாரு. என்கிட்டயும் வந்த பசங்க நல்லா பேசுறாரு. அது மாஸ்டர் இருக்கும்போது மட்டும்தான். மாஸ்டர் இல்லாத போது அப்படி இன்னொரு முகம் இருக்கு. இன்னொரு மகன் நான் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இருந்துச்சு. அப்படி இல்லை. இதுக்கு மேலதான் அவனோட ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கும். பார்த்துக்கலாம். மாமா இப்ப சொல்ற அண்ணே, உங்க பேரு மாமாவா இல்ல நீங்க இந்த அபார்ட்மெண்ட்கே மாமாவா? என்ன பாய்ட்டியா இருந்தாரா நீங்க? என்னடா என்னடா என்ன மாமா என்ன கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா ஒரு லைட் எதாவது வச்சா நான் கண்ணாண்ட வந்து மாமா செஞ்சு வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஆக்சுவலா கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பார்வை கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. நான் கண்ணாடி சஜஷன் பண்றேன். அந்த கண்ணாடி வாங்கி போட்டீங்கன்னா கொஞ்சம் பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆப்ரேஷன் ஒரு பேஷண்ட் தாண்டி சொல்லிட்டு இருந்தாங்க சார். இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது எத்தனை? 2. இது எத்தனை? 4. சொல்லுங்க பரவாயில்ல. சவுந்தர் பாபுலால் எப்படி இருக்கு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. ரம்ஜானுக்கு கொடுத்த பிரியாணி எப்படி இருந்துச்சு? தரம். மாஸ்டர் வெளியூர் போயிருக்காரு. ஆமா, ஆட்டம் அதிகமா இருக்குங்க. மாமா எப்படி சமாளிக்க போறீங்க? அம்மாவை சமாளிக்காத நாளே இல்ல. ஒரு புது பையனை அறிமுகப்படுத்தும். இவனா நான் ஃபர்ஸ்ட் கேட்ரிங் வேலைக்கு கூப்பிட்டேன். உங்க அம்மா யார் பேச்சும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஓடி போயிட்டான். பார்த்தா இங்க வந்து படுத்து கிடக்கான். இவன் பேர் என்ன? ஆகாஷ். 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 ஆமா, உங்க 2 பேத்துக்கு எப்படி பழக்கம்? அதாவது அவன் எங்க முதல்ல வந்தான். என்னன்னு தெரியல, அவன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே பேசி பழகி தம்பி மாதிரி. வெயிட் பண்ணுங்க, நான் எப்போ சொல்றேனோ அப்போதான் செய்யணும். சார் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணுங்க, நம்ம போட்ட வீடியோ நம்ம கன்ஃபியூஷன்ல இருப்பான். அவன் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடாது, தனியாக இருக்கணும்னு நினைப்பான். இந்த கரெக்டான டைம் இல்லை, கரெக்டான டைம் நான் சொல்கிறேன். தீபாவளிக்கு கரெக்டாக போடுங்க, அவன் கண்டிப்பாக வந்தது ஆகப்படும். சார், இப்போ வேறு 2 ஆளுகளை அனுப்பி எங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்கிறேன். அவர் எப்போ வருவார், இதை பண்ணுவார், நம்மளுக்கு ஈஸியாக தெரிய வரும் இல்லையா? விட்டாப்பா இல்லை, நேற்று தானே அவனுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டோம். அவனை பார்த்துட்டு அவன் உஷாராக இருக்க மாட்டான். இப்போ அவன் அப்பார்ட்மெண்ட் தராங்க அனுப்புனா அவன் நம்பால அவன் நினைக்க மாட்டான். விட்டாப்பா இல்லை, தனமா யோசிக்காம நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. என்ன தவிர எவ்வளோ இதோ முடிவு எடுக்கவோ எதை செய்யவோ கூடாது. நான் சொன்னதை தான் செய்யணும். புரியுதா? எல்லாம் பார்ப்பா சில்லற பையன் அவங்க 1 கோடி ரூபாய் சரக்கை திருடி வச்சுக்கணும். அதை புதுரமாக கொடுக்க மாட்டான், நான் விற்க சொன்னாலும் விற்க மாட்டான்.
சரி அதை சொல்லிய ஆளை கூட அவனே கொள்ளுவான் அவளை தீபாவளி தான் இருந்து மிஸ் ஆகக்கூடாது மிஸ் ஆனா நீங்க எல்லாரும் மிஸ் ஆயிடுவீங்க புரியுதா